பிரதமர் மோடி அவர்கள் வழக்கமாக இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பேசினார் அப்படின்னா பாகிஸ்தானை பற்றி இருக்கும், இல்லை நாரி சக்தி அப்படின்னு பெண்களுக்கு நாங்கள் அதிகாரம் அளிச்சிட்டோன்னு பேசுவார். இந்த முறை பார்த்தா நீங்கள் அந்த 75 நிமிஷத்தில் ஒரு 50 வாட்டியாவது இளைஞர்கள், யுவா, யூத் இப்படியா பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பிரதமருக்கும் ஜென்சியை பகச்சிக்க கூடாதுங்கிற எதுவும் பதட்டம்னு நம்ம அதை சென்ஸ் பண்ண வேண்டியிருக்கா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் எனக்கு தெரிஞ்சு மற்ற எதிரிகளை எல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டார் போல. அவர் அதை பெருசாக பொருட்படுத்துகிற மாதிரி இல்லை. ஏன்னா அவருக்கு பெரிய த்ரெட்டாக இருந்த தமிழ்நாடுல ஒரு பெரிய ஸ்பிளிட் பொலிட்டிக்கலாக வந்து திமுகவோட அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாம் அந்த பக்கம் போயாச்சு. அதனால இந்த இடம் ஓரளவு சேஃபாக ஆயிடுச்சு அவருக்கு. இப்போ தனியாக டிஎம்கே தனியாக மாநிலமாக எடுக்கும்போது ஓரளவு ஒரு ஒரு முற்போக்கு முகங்களாக இருந்த பலர் வந்து அந்த பக்கம் தலைவர்கள் அந்த பக்கம் நவுந்துட்டாங்கிறதுனால தமிழ்நாடு அவருக்கு பெரிய பிரச்சனையா இல்லை. காங்கிரஸ் நீங்கள் கணக்கிலே சேர்க்க வேணாங்கிற முடிவுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். இந்த வந்தே மாதரம் ஃபுல் சாங் ஒரு உள்ள பாடுறவங்க வரைக்கும் காங்கிரஸினுடைய ஆஃபீஸ்க்குள்ளேயே நம்மால் ஸ்லீப்பர் செல் இருந்திருக்கான் அப்படின்னு ஜி சந்தோஷப்படுற அளவு கூட எல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. ரொம்ப சிம்பிளா, அதாவது நீங்கள் அது மட்டும் இல்லை, ஆஃபீஸ் பாய் மட்டும் இல்லை, நீங்கள் யூனியன் கவர்மெண்ட்டோட ஒத்து போகிற மாதிரி தான் முதல்வர்களே செயல்படுறாங்க. சதீஷனே கூட ராகுல் காந்தியோட ஸ்டாண்டுக்கு எதிரான சில முடிவுகளை தான் இங்கே எடுக்கிறாரு. அவங்க பகச்சுக்கெல்லாம் பெருசாக விரும்பலங்கும் போது அவருக்கு ஒரே த்ரெட்டாக இந்த கன்சாலிடேட் ஆகிற இளைஞர்கள் தான் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 13 வருஷமா ஒரு அமைச்சரை ராஜினாமா பண்ண வைக்க சொல்லி இவங்க யாருனாலையும் செய்ய வைக்க முடியல. அதை சாதித்திருக்கிறார்கள். தே ஹாவ் டேஸ்டட் த பிளட். அந்த வெற்றியை சுவைத்ததன் காரணமா அவங்கள தன்மையப்படுத்திக்கலாம், தாஜா பண்ணலாங்கிற இடத்துக்கு நான். இன்ஃபேக்ட் பாஜகவால காங்கிரஸ்ல ஆட்களை வெளியில போக வச்சிருக்கு. மணிசங்கர் ஐயர் ஏதோ பேசினார்னு சொல்லி அவரை காங்கிரஸே ஒதுக்கி வைக்கிற மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சாங்க. இது இப்படி நடந்திருக்கு. அவர் பயப்படுறாரு. அது மட்டுமே இல்லை, நான் சந்தேகிக்கிறது என்னன்னா, இவங்களால இளைஞர்களோட தேவையை, குறைந்தபட்ச நியாயமான தேவையை கூட ஃபுல்ஃபில் பண்ண முடியலைங்கிறது ஒன்று. இவங்க பண்ணலை, இனி பண்ண மாட்டாங்கங்கிற நம்பிக்கைக்கு அவன் வந்துட்டான். அதாவது அவநம்பிக்கைக்கு அந்த அவநம்பிக்கைக்கு அவங்க போயிட்டாங்க. இங்கேருந்து நமக்கு ஒன்றும் கிடைக்காது, எல்லாம் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு மைண்டை கொண்டு போய் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கொடுத்து சமாதானப்படுத்தவும் முடியாது. நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறீங்கன்னா, அதாவது சில ஈக்குவேஷனை பார்த்தோன்னா, டாப் 1% கிட்ட, இந்தியாவோட டாப் 1% கிட்ட 40% இந்தியாவினுடைய வெல்த் இருக்கு. ஆனால் பாட்டம் 50% கிட்ட 3% இருக்கு. இந்த இன்இக்வாலிட்டி இருக்கும்போது நீங்கள் டாப்ல இருந்து பிடுங்கினா மட்டும்தான் இந்த பாட்டமுக்கு ஏதாவது நியாயமானதை கொடுக்க முடியும். பட் இவங்க மிடில் கிளாஸை கூட திருப்திப்படுத்த முடியாத எல்லைக்கு போயிட்டாங்க. நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா டிமாங்கி நக்சல்ஸுங்கிற வார்த்தையை அவர் இப்போ பயன்படுத்தி இருக்கிறார். இன்டலெக்சுவல், அதை ஹிந்தியில் அது வேர்டபுள் இருக்குது டிமாங்கிங்கிறது. ஆக்சுவலி அது அதாவது உளவியல்னு கூட நம்ம பேச முடியாது. நம்ம இன்டலெக்ட் கிளாஸில் இருந்துக்கிட்டு தூண்டி ஆக்சுவலாக சிஜேபியினுடைய கோர் கமிட்டியை டார்கெட் பண்ணதாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அவர் அதை வெளிப்படையாக சொல்லிக்கலைங்கிறதாவும் நம்ம எடுத்து அடுத்த வெர்ஷன் அது. ஸோ ஏன்னா இப்போ எல்லாரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், அதில் ஒரு செக்ஷன் என்ன பண்ணுறாங்க, அது சிஜேபியில் இருக்கிற கோர் கமிட்டியில் பெரும்பாலும் ஆப்பில் இருக்காங்கன்னு ஒரு தரப்பை எழுதிக்கிட்டு இருக்காங்க. பழைய லிங்க்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்க. இன்னொரு தரப்பு இதற்கு பின்பாக இருக்க கான்ஸ்பிரசிஸ்லாம் இப்போ உடச்சி அவர் பேசலை. இன்னும் சொல்லப்போனால் சிஜேபி குறித்தே ஓப்பனாக இந்த நாட்டு சதி அந்த நாட்டு சதி பின்னாடி பேக்கிங்கிறதெல்லாம் பொது வெளியில் அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க கான்சியஸாக வெளில விட மாட்டுறாங்க. அது சொன்னால் அப்போ நீங்கள் 12 வருஷமாக அந்த சதியெல்லாம் உடைக்க முடியலையா? அதனுடைய ஸ்பைனை கண்டுபிடிச்சி நாங்கள் நினச்சோம் டெல்லி ப்ரொட்டஸ்ட்டில் போலீஸ் செஞ்சது மட்டும்தான் எக்ஸஸ்ன்னு நினச்சோம். நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, உங்களோட இன்வெஸ்டிகேட்டிவ் இன்டர்நேஷ்னல் உளவு நிறுவனங்களாக இருக்கிறவங்களும் தோற்று போயிட்டாங்களா? நம்முடைய RNDWலேருந்து ஐபியிலேருந்து அத்தனையும் தோற்று போச்சுன்னு அப்போ நீங்கள் சொல்ல வரீங்களா 12 வருஷமாக உங்களால்? அப்படிங்கிற அடுத்த கட்ட அபாயமாக போயிடும். ஒரு தோல்வியில் பல தோல்விகள் அமித்ஷா கணக்குலேயும் மோடி கணக்குலேயும் எழுதிடுவாங்கிற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் குறி வைக்கிறது இந்த அரசுக்கு எதிராக உரையாடல்களை நிகழ்த்துக்கிற இன்டலெக்சுவல் கிளாஸுங்கிறதா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்தியா அவருக்கு ஒரு சேஞ்ச் வேணும்ல. 13 வருஷத்தில் அதே ஸ்கிரிப்டே கொண்டு வந்தால் டக்குன்னு வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க. வார்த்தையை மாற்றினோம்னா புதிய காயின், வெற்றின்னு விடியல் இருந்ததெல்லாம் வெற்றின்னு மாற்றலையா? அந்த மாதிரி அவர் சொன்னதை அவரே மாத்துறார். அவர் திட்டத்துக்கு அவரே பெயர் மாற்றம் இல்லை. ஆனால் புது செய்தி ஒன்று போட்டிருக்காங்க இன்னைக்கு, சிகப்பு தலைப்பாகையில் வந்த பிரதமர் மோடி அப்படின்னு மாற்றம் வேணுன்றதுனால அந்த தலைப்பாகையோட இதை மாத்துறாருன்னு நினைக்கிறேன். சிகப்புங்கிறது நீங்கள் தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்களை கேட்டால் அது வந்து புரட்சி நிறம் அப்படிம்பாங்க. அவர் என்ன இதில் குங்குமம் அப்படிங்கிறதுனால எதுவும் ஸ்பிரிச்சுவல் கனெக்டில் இருந்து அவர் வராராங்கிற
கேள்வியும் அது இருக்கு. சரி. ஆனா இத கம்பேர் பண்ணா அது பரவால்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல சுதந்திர தினத்துல வந்து இங்க வந்து த்ரிஷாவும் அவங்க அம்மாவும் வந்த நியூஸ் தான் பெருசாச்சு. இல்ல முதல்வர் கூட பேசுறத விட. பாதுகாப்புக்கு நின்ற அந்த பெண் யார் தெரியுமான்னு எல்லாரும் போட்டாங்க. நீங்கள் இதை கவனித்தீர்களா அப்படின்னு கூட ஐ திங்க் அவங்க ஐ மீன் பாதுகாப்பு பணிக்கு வந்தாங்களா என்னன்னு தெரியல. அவங்க அவங்களுக்கான பர்சனல் செக்யூரிட்டியா இல்லை எதுவும் போலீஸ் ஆஃபீஸரா யார் என்னன்னு தெரியல. ஒருத்தவங்க வராங்க பேசுகிறாங்க வராங்கன்னும் போது அவங்களே ஜூம் பண்ணி அந்த பெண்ணுக்கு சிகப்பு வட்டத்தை போட்டு ஒரு ஏரோ மார்க்கை போட்டு எல்லா மீடியாவும் போட்டாங்க. ஆக நம்முடைய ஊடகங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு செட் பண்ணியிருக்கிற புதிய புதிய லேண்ட்மார்க்ஸுங்கிறது அப்படி ரோமாஞ்சனமா உடம்புல மயிர் கூச்சரியும் அளவிற்கெல்லாம் கிரவுண்ட் லெவல்ல வேற ஒன்று நடந்தது பாத்தீங்களா? பாலிமர்ல நேத்து ஒருத்தரோட பப்ளிக் பைட் ஒரு பெண்மணி முதல்வரை பார்க்கறதுக்காக, இதெல்லாம் சுதந்திர தின செய்தியில் வருது, பார்க்கறதுக்காக இங்கே ராணிப்பேட்டையிலேருந்து அந்த பக்கத்துலேருந்து வர்றாங்க போல் இருக்கு. அங்கேருந்து வந்து இருக்காங்க. நான் 26 வருஷத்தில் இப்போ தான் முதல்ல வரேன். 26ன்னு எதை குறிப்பிடுறாங்கன்னு தெரியல. வயசு ஒரு 50 மாதிரி தெரியுது. 26 வருஷத்தில் முதல்ல வர்றேன் அப்படிங்கிறாங்க. திருமணமாகி மேபி அந்த மாதிரி ஏதோ கணக்கில் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு அதுக்கு 2 காரணத்தை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்படியே மயிர் கூச்சரிய வைக்கும் காரணம். இத்தனை நாள் எங்கள் புருஷனோட அண்ணன் பேரில் கேஸ் கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ எங்கள் புருஷன் அண்ணன் பேரில் கேஸை கொடுத்துட்டேன். அவங்க வீட்டுக்காரதை போலீஸ் போட்டிருக்கு. அது ஒன்று சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கான காரணம் இது. என் புருஷனோட அண்ணன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், பெண்கள் பாதுகாப்பு உடனே கூப்பிட்டு விசாரிச்சாங்க, அதனால் அதற்கான ஸ்பேஸ் கிடச்சிருக்குன்றாங்க. செகண்டு, இப்போ என் வீட்டுக்காரர் திட்டுறதில்ல விஜய் என்ன ஆட்சிக்கு வந்த பிறகுன்றாங்க. அவரே போலீஸ் அமைச்சர். இதை பார்த்து என்னால் வந்து இப்படி ஒரு ஒரு பப்ளிக் பைட்டு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி ஒரு பாயிண்ட், வீட்டில் புருஷன் திட்டாத அளவுக்கு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கங்கிறத நினைக்கும் போது சுதந்திர தினத்தில் கேட்க நல்லா தான் இருக்குது. வாழ்த்தும் போது அப்படியே நடக்காம போகுது, 100 வருஷம் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு ஜாலியாக அப்பாடான்னு வருது இல்லை? அந்த மாதிரி இது நடக்கலை இல்லை. வீட்டில் புருஷன் திட்டாத அளவுக்கு இந்த சமூகம் மாறி இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த லெவலுக்கு இறங்கியாச்சு சுதந்திர தின உரையெல்லாம். அதில் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி இரும்பு பெண்மின் என்று அழைக்கப்பட்ட அம்மையார் ஆட்சியிலும் காவல்துறை ரோபஸ்டாக தான் இருந்திருக்கு, அப்ரோச்சபிளாக இல்லைன்னு ஒரு ஆங்கிளும் அதுக்குள்ளே வர்றதா நம்ம அந்த 26 இயர்ஸ்க்குள்ளே அதுவும் அடக்கம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆப்வியஸாக அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறது. அது அடுத்த கட்டத்துக்கு அது ப்ராப்பராக போகுது அப்படின்னா அவங்க அதாவது ஒரு புகாரோடு வர்றவங்க திருப்தியோடு போகிறாங்க அப்படின்னா நமக்கு அதில் ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் அதனால் ஒட்டுமொத்த ஸ்டேட்டும் ஓகேவா இருக்குது அப்படிங்கிற இடம். நான் பார்க்குறது என்னென்னா, இவங்க தன்னுடைய வீடுங்கிற சர்க்கிளுக்கு மேலே ஒரு செய்தியை அணுக தெரியலை அப்படிங்கிற அதுவும் ஒரு கோணமும் இருக்குல்ல. அப்படி அணுகுனால் அவங்க வாக்கு அவங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வழக்கமாக இந்த மாதிரி கேஸுகளை எல்லாம் போலீஸ் வந்து கூப்பிட்டு 2 தடவை கூப்பிட்டு அதட்டி விசாரிச்சு இப்போ வேலையை பார்த்து இனிமேல் அந்த மாதிரி அந்த மாட்ட சண்டைக்கு போனீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஒரு மிரட்டுவாங்க. இது போலீஸோட வழக்கமான ஒன்று இருக்குது. இவங்க இப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் முதல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல். அவங்க எடுத்தோடனே நல்ல வேளை ஸ்டேட் பேங்க்குக்கு போனேன், லஞ்சம் வாங்காமல் சலான் கட்டி பணத்தை எடுத்துட்டேன், பிரமாதமாக இருக்குது நாடுன்னு சொல்லி தொலையாமல் இந்த அளவு போலீஸ் ஸ்டேஷனுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இருக்குன்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசுனாங்கல்ல, ஏன் 5 வருஷத்தில் மேட்டூர் அணையில் தண்ணியை நீங்கள் சேர்த்து வைக்கல அப்படின்னு ஒரு அம்மா கேட்டாங்கல்ல. அந்த அறிவுஜீவித்தனத்தோடு ஒப்பிடும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல. மேபி ஆக்சுவலாக மாஸ்லோஸ் ஹையரார்க்கியில் அவங்க இப்போ தான் அடியில் பிரமிடோட பாட்டமுக்கு இப்போ தான் நகர்ந்துருக்காங்க. மேபி அது கிராஜுவலாக அது நடக்கட்டும். அது சொசைட்டல் டிஸ்பாரிட்டிஸும் அதுக்கு பல வகைகள் காரணம், அது மறுக்கிறதுக்கு இல்லை. அவங்களுடைய பபிள் அப்படிங்கிறது அவங்க வீடு அளவுக்கு தான் இது வரைக்கும் இருந்திருக்குங்கிறதுனால மேபி அதுக்கப்புறம் புரிதல் வரும் பொழுது 5 ஆண்டுகள் முடிந்தும் கூட நீங்கள் ஒரு சிக்கல் என்னென்னா அது ஹியூமன் நேச்சரும் கூட இல்லை. நம்ம வந்து எல்லாரும் வேண்டான்னு சொல்லி எதிர்த்து ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதில் தவறு நடந்தது இல்லை அது ஃபெயில் ஆனாலும் போய் அவங்க முன்னாடி நின்றக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதனால் இந்த அரசின் மீதான விமர்சனங்களும் இருந்தாலும் வெளியில் காட்டிடக்கூடாது. அது ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணம் போடு போது கூட அது நடக்கும். ஏன்னா எல்லாரும் ஏற்றுக்கிட்டு பணம் போட்டிருக்கேன், அப்போ வந்து வலுக்கட்டாயமாக இல்லை இவங்க ஏமாத்தலைன்னு சொல்லி பல காலம் நம்ம சமாதானப்படுத்தும். ஏன்னா பணம் போச்சுங்கிறத விடவும் என்னோட முடிவு தப்பாக போச்சுங்கிறத வந்து ஏற்றுக்க மக்கள் கஷ்டப்படுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி வகையில் தான் இப்போ இல்லை எனக்கு ஒரு வகையில் இது ஓகே தான். ஏன்னா ஒரு மாதிரி பிளாங்காக வேக்குவமாக இருந்த பெண்கள் பாட்டிகள் முதிய இவங்க வரைக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு அவென்யூ ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு பொது உரையாடல் அப்படிங்கிறது ஒரு ஆரம்பிக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி. ஏன்னா கோயிலுக்கு போய் ஏமாறுற மாதிரி, கோயில் குளத்துக்கு போய் ஏமாறுறதுன்னு இல்லை, கோயிலுக்கு போய் ஒரு ஆற்றுப்படுத்திக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஆக்டிவாக வராமல். அதனால் அதில் வந்து நாம் ஒன்றும்
அடிபடும் போது அவர்கள் பட் கொடுத்த வாக்குறுதி அவர் மட்டும் நிறைவேற்றிருந்தா அவங்க ஊர்ல இருந்து டிக்கெட் எடுக்காமலே வந்திருந்திருக்கலாம். அந்த பேருந்து பயணம் தமிழ்நாடு முழுக்கங்கிறத மட்டும் ஒருவேளை நேற்று செஞ்சிருந்தாருன்னா ஆக்சுவலா கிரௌட கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது. இல்ல 2500 போட்டிருந்தா அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க வீட்டுக்கார் போலீஸ்ல அப்போ பஸ் தான் வாய்ப்பு இருந்திருக்கும். மேபி கிரௌடு கண்ட்ரோலுக்கு திரும்ப அவங்க வீட்டுக்காரருக்கு தான் கூடுதல் சுமையாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா மீன் அவரை போன்ற காவல்துறையினருக்கு தான் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கும். பட் அந்த ஸ்பேஸுங்கிறது நம்ம எங்கே கம்மிங் பேக் டு ஒரு வழக்கமாக நாரி சக்தியில் இருக்கிற நம்ம இளைஞர்களுக்கு 1 கோடி பேருக்கு நாங்கள் ஏஐ ட்ரைனிங் தர போகிறோம் அப்படின்னு பிரதமர் எடுத்து அள்ளி இறைச்சிருக்காரு. நம்ம ஏஐக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, பாலிசி இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் எனக்கு ரொம்ப பெரிய குழப்பம் என்னென்னா, இதுக்கு முன்பே கூட நிர்மலா சீதாராமன் இஷ்யூவில் ஒன்று வந்தது. நாங்கள் கிரிப்டோ கரன்சிக்கு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரி போட போகிறோம். அது லாபத்துக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான்னு தெரியல. லாபத்துக்கு வரி போட போகிறோம். நாங்கள் உடனடியாக எதிரிலேருந்து கேள்வி வந்துச்சு, எங்க கிரிப்டோ கரன்சிக்கு உங்களுக்கு பாலிசியே கிடையாது, அதிகாரப்பூர்வமாக கிரிப்டோ கரன்சியில் கேள்வி நீங்கள் எதுவுமே இல்லாமல் அதுக்கு ஒரு வரி போடுற மாதிரி இவர் ஏஐ எப்படி இவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ஏஐயை பயன்படுத்துகிறதா, ஏஐயை நீங்கள் வந்து உருவாக்குறதா? இப்படி பார்த்தீங்கன்னா ஏஐயை உருவாக்குறது அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா 1 கோடி பேருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதற்கான தகுதி உள்ளவங்கிறதே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு கணிதத்தில் ஒரு அசாத்திய திறன் இருக்கிறவங்களால தான் ஏஐ கருவிகளை உருவாக்குற அளவுக்கான பயிற்சிக்கே போக முடியும். இது நான் வந்து சும்மா இருக்கிற ஒருத்தரை போய் நீட்டுக்கு ட்ரைனிங் எடுக்கிறேங்கிற மாதிரியானது அது, அல்லது ஜேஇஇ ட்ரைனிங்க்கு கூப்பிட்ற மாதிரி அது. இவரை என்ன சும்மா கவர்ச்சியாக ஒன்று. இதுக்கு முன்னாடியே கூட திறன் பயிற்சின்னு ஒன்று கொடுத்தாங்க, சொன்னாங்க தெரியுமா, ரொம்ப பிரம்மாண்டமாக சொன்னாங்க. அதில் 90% ஸ்கேமில் தான் போச்சு. ஒரே மாதிரியான என்ரோல்மெண்ட், ஒரே நபர்கள் பல்வேறு மாநிலங்களில் இந்த மாதிரி பயிற்சி பெற்றதான இது இருக்கு. ஒரே ஆதார் கார்டை வச்சு, ஒரே ஃபோன் நம்பர், ஒரே அக்கௌண்ட் நம்பரு, இதை மாதிரியான ஏகப்பட்ட நடந்துச்சு. ஏன் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப கவனிக்கத்தக்கது, நீங்கள் உங்களுக்கு எதர் மினிஸ்ட்ரியவே நீங்கள் எக்யூப் பண்ணியோ இல்லை அதுக்கு ஒரு பாலிசி டிசைன் பண்ணுறதுக்கோ டிராஃப்ட் பண்ணுறதுக்கோ எதையுமே செய்யலை. மோரார்லெஸ் நம்ம கோவிட் நேரத்தில் நம்மக்கிட்ட வேக்சினுக்கானதுன்னா போலியோவோ இல்லை மற்ற விஷயங்களோ அந்த வேக்சினுக்கான செட்டப் தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இருந்ததுனால நம்ம ராக்கெட்டுக்கு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுக்கு லைஃப் சயின்சஸ்க்கு நீங்கள் பண்ணலை, இல்லை டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆன் பயாலஜி சைடில் பண்ணலை. அதனுடைய விளைவு தான் நம்ம வெளியில், அதுவும் மேக் இன் இண்டியா தான், வெளியில் அவங்கக்கிட்ட அந்த பேட்டன்ட் இருக்கிறத இங்கே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி மட்டும் ஊசி போட்டுக்கிறோங்கிற வகையில் கேட்ட அசம்பிளிங் ப்ராசஸ் தான் செஞ்சோம். அந்த மாதிரி இங்கே ஏஐங்கிறதும் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு ஆள் இருப்பான், அவுட் சோர்சிங்க்கு ஆளை பிடிச்சி இவனுக்குலாம் ட்ரைனிங் கொடுங்க, காசு தரோங்க போகிறீங்க, அவ்வளோதான். சில கம்பெனிகளுக்கு பணம் போகும், உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும், மற்றபடி யதார்த்தத்தில் அது வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதே மோடி இவர் பெருமைப்படுறார் இல்லையா, கடந்த 10 வருஷத்தில் நாங்கள் வந்து மெட்ரோ நெட்வொர்க்கை வந்து அதிகப்படுத்தியிருக்கோம். பிரச்சனை என்னென்னா, மெட்ரோ நெட்வொர்க்குக்கான தேவை அந்த அளவுக்கு நாடு வந்ததுங்கிறதே கடந்த 12-13 வருஷமாக தான். இவரால் அதை உருவாக்கலை. இப்போ காலேஜ் வந்த பிறகு இதெல்லாம் செஞ்சாங்கன்னு நீங்கள் கிளைம் பண்ணால் அதற்கான அடிப்படை தகுதிகளை 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இன்னொருத்தர் கற்றுக் கொடுத்தா தானே வர முடியும். இவங்க இந்த கடந்த 10 வருஷத்தில் செஞ்சவங்கிறாங்க இல்லையா, கடந்த 10 வருஷத்தில் தான் 93,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இந்தியாவில் மூடப்பட்டிருக்கு. அப்போ குழந்தை பிறப்பு குறையிறதுனால பள்ளிகள் மூடப்படுதுன்னு சொன்னீங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் என்ரோல்மெண்ட் அதிகமாகுது, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கீழே போகுது. இவங்க ரொம்ப நேக்காக தனக்கு தேவையான டேட்டாவை மட்டும் எடுத்து உருட்டிட்டு இருக்காங்க. டேட்டாங்கிறதே அப்படி தேவையானதை வச்சு உருட்டுறது தானே. நீங்கள் அதில் இன்னொரு என்னென்னா, நீங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கான செலவு பண்ணுறதே அரசாங்கம், யூனியன் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாரும் குறைச்ச பிறகு வந்து நீங்கள் ஏஐ ட்ரைனிங் கொடுக்கணுன்னா பேசிக் மேத்தமேட்டிக்ஸு, பேசிக் சயின்ஸே கற்றுக் கொடுக்கறதுக்கான கதவை அடைச்சாச்சு. பள்ளி மாணவர் இது ரேஷியோலேருந்து எல்லாமே மோசமாக இருக்கும்போது இது சும்மா இவர் வந்து இந்த 1 கோடிங்கிறத மாதிரி காதில் பட்ஸை வச்சு குடையிறது வேற, இவர் கடப்பாறையை விட்டு காது குடையலாங்கிற ரேஞ்சுக்கு அவர் மோடி இதை வந்து கொண்டு போகிறாரு. ஆனால் புதுசு ஒன்றும் இல்லை. அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டே 1 லட்சம் கோடி இந்த 100 டேஸ்ன்னு சொல்லும்போது ஒரு யூனியன் கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் 1 கோடி இல்லை கூட போனோம் அவர் சொல்லக்கூடாது. 13 வருஷம் சீனியர் அவர் இந்த மாதிரி உருட்டுறதுல. சிஎம்மாக நம்ம கணக்கு எடுத்தோம்னா அவர் வெள்ளி விழா 2001 இருந்து இன்னைக்கு எடுத்தோம்னா 25 இயர்ஸ் ஒரு கவர்மெண்டோட ஹெட்டா மட்டுமே இருந்துட்டு வந்திருக்காருன்னும் போது அவர் ராக்கெட் லான்ச்சர் வச்சு கூட. ஆக்சுவலாக அவருக்கு வந்து பயத்தை காட்டினது எனக்கு தெரிஞ்சு சிஜேபி மட்டும்தான். வேறு எந்த பிரச்சனையும் மோடியை, கொரோனாவாகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், அல்லது டிமானிடைசேஷன் ஆகட்டும், எதற்கும் அவர் வந்து இவ்வளவு நாள் பதறி
ரியாக்ட் பண்ணது கிடையாது. அந்த பதற்றத்தை எனக்கு வெளியில தெரிஞ்சு- காட்டுறதுங்கிறது ஆமா. ஆப்வியஸா அவர் அது வந்து அந்த பிரச்சனையில அவ்வளவு இருக்கோங்கிறத stubborn-ஆ சோஷியல் இருந்தது. மீடியால ரெஸ்பான்சிபிளா இருங்க, இன்ஃப்ளூயன்சர்களை நம்பி ஏமாறாதீங்க. இவர் தான் போன தேர்தலில் இன்ஃப்ளூயன்சர்லாம் கூப்பிட்டு வச்சு அவார்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. கொடுத்துட்டு இருந்ததையும் பார்த்தோம். இப்போ அவங்க எல்லாம் என்ன எங்க இருக்காங்க, என்ன ஏதுனே தெரியல. சிஜேபி அலை இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பக்கம். இல்ல அவங்க தேவை ஏற்பட்டா டக்குன்னு மாத்தி இதை ஆதரிச்சும் பேசிடுவாங்க. நம்ம இன்ஃப்ளூயன்சஸ் கிட்ட ஆமா ரொம்ப ஆமா, சிக்கலான நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் 4000 குறைஞ்சதுன்னா அப்படியே பிளேட்டை மாத்திடுவாங்க அவங்க. அவ்வளவுதான். எனக்கும் அவருக்கும் நேக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அப்படிங்கிற முடிச்சிருவாங்க. மாதிரி அது கூப்பிட்டாங்க, நாங்கள் சும்மா போயிட்டு பார்த்துட்டு வந்தோங்கிற மாதிரி ஓடிடும். இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ட்ரைனிங்கை தாண்டி மிடில் கிளாஸ் ரொம்ப பெரிய அளவுக்கு இன்றைக்கி கோச்சிங் கிளாஸ்னால பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கு குடும்பங்களுடைய அந்த சேமிப்புகள் அதெல்லாம் காப்பாற்றணும். அதை அவங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியில் வரணுன்றதுக்காக நாங்கள் ஒரு புதிய திட்டம், இந்தியாவில் என்ன அறிவு காப்பஞ்சம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ஆன்லைன்லேயே கோச்சிங் கொண்டு வர போகிறோம். எல்லாமே எல்லா சோர்ஸுமே ஓப்பன் சோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை மட்டும் பார்த்துக்குங்க, பிள்ளைகளுடைய படிப்பை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு மிடில் கிளாஸ், அதாவது கோச்சிங் சென்டர்கள் இவ்வளோ மாஃபியா போல் இருந்து நீங்கள் உங்களுக்கு இதில் தொடங்கி நம்ம ராஜஸ்தானில் அந்த ஃபேமஸ் சென்டர் இருக்குல்ல, அங்கே கோட்டாவில் தொடங்கி இந்தியா முழுக்க அதனுடைய கண்ட்ரோலிங்கோ அல்லது அதனுடைய ரெகுலேஷன் அத்தாரிட்டியாவோ யார் இருக்கா? நீங்கள் அவங்களுடைய எக்ஸஸ் எல்லாம் எந்த காலத்தில் நீங்கள் ரெகுலேட் பண்ணிங்க மத்திய அரசு? இது எதற்குமே என்னைக்காச்சும் அந்த கோச்சிங் சென்டர்ஸினுடைய நெக்ஸஸ்க்கு எதிராக அல்லது அவங்க டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு வேலையை நம்ம செஞ்சுருப்போமா? இது எதையுமே செய்யாமல் கோச்சிங் கிளாஸ்னால் பெரிய அழுத்தம் இருக்கிறத கொண்டு வந்தது யார்? கோட்டாவில் மட்டும் சார் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு முன்பே நீங்கள் சொல்லியிருக்கலாம் கூட, 2.5 லட்சம் பேர் கோட்டாவில் மட்டும் கோச்சிங் சென்டர் படிக்கிறாங்க. ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி செயல்படுது. 7000 ஹாஸ்டல் மட்டும் இருக்காங்க. அது ஒரு ஒரு நம்ம ஊரில் சிவகாசியில் தீப்பெட்டி தொழிற்சாலை நடக்குது இல்லை, பட்டாசு தொழிற்சாலை நடக்குது இல்லை, அதை மாதிரி கோச்சிங் சென்டர் ஒரு தனி இண்டஸ்ட்ரியாகவே நடக்குது. மக்கள்கிட்டேருந்து போகிறது 70,000 கோடி ரூபாய் இதுக்கு மட்டும் செலவாகுது. 70,000 கோடினா சாதாரண மக்கள் தங்களோட சேமிப்பை கரைச்சி உடச்சி கொண்டு வந்து அங்கே போடுறாங்க. இந்த கோச்சிங் மட்டும் நான் மற்றதெல்லாம் இன்னும் சேர்த்திங்கன்னா அது 1,00,000 கோடியை தாண்டி போகும். இவ்வளவு இப்போ வந்து திடீர்னு இன்னொன்று ஆன்லைனில் அந்த மெட்டீரியலை கொடுக்கறது இருக்கு இல்லையா, நான் மாணவர்களோட ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன், பிரயோஜனமே கிடையாது. இந்த ஆன்லைனுக்கு ஷிஃப்ட் ஆனது கொரோனா டைமில் இது ஒரு பெரிய மார்க்கெட்டுன்னு நினச்சி இந்த ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்தது அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. ஒரு ஆசிரியர் நேரடியாக மாணவனோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஒரு இது பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் ஓரளவு ப்ராக்ரஸை பார்க்க முடியும். இப்போ அவங்களோட திறனையை நீங்கள் மதிப்பிட முடியும். யார் பலவீனமாக இருக்கிறவனுக்கு கூடுதல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும். இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிள்ளை தூங்குதுன்னு டீச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். வச்சுட்டு அப்படியே உட்காந்துருவானுங்க இந்த பசங்க. இல்லாட்டி இதை கேமரா ஆஃப் பண்ணுவாங்க, அதை தேடணும் டீச்சர். ஏய் கேமரா ஆன் பண்ணு அப்படிங்கணும். இது ஒரு பெரிய தொல்லை பிடிச்ச வியாபாரம். இதை நம்பி முதலீடு பண்ண பைஜு காலி ஆகிட்டான். ஸோ இவங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையிலே அது இருந்துச்சு. அதாவது ஸ்கூலில் வந்து டிவியை போட்டுவிட்டு பசங்களுக்கு பாடம் நடத்திட்டு மத்தியானம் க்ளோஸ் பண்ணிடலாங்கிற மாதிரியான பரிந்துரைகள் புதிய கல்விக் கொள்கையிலே இருந்துச்சு. அவங்க அதை கிட்டத்தட்ட எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறாங்க. இதனால் நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸ் மாஃபியாவை ஒன்றுமே பண்ண முடியாது. கோச்சிங் கிளாஸ் தேவைப்படாத அளவுக்கு +2 எக்ஸாமை நியாயமாக வெளிப்படையாக புதிய கண்காணிப்போடு நடத்தி அதிலிருந்து மாணவர்களை கூடுமானவரை தேர்ந்தெடுக்கிறது. ஐஐடி மாதிரி எல்லா மாநிலங்களும் போட்டி போடுற தேர்வுகளுக்கு மட்டும் போட்டித் தேர்வுகளை வைக்கிறது. அதையும் கூட இன்டர்நேஷ்னலாக எப்படியெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க, அதில் எந்த மாதிரியான இடஒதுக்கீடு பின்பற்றப்படுது, ஒரு சமநிலை கொண்ட வகுப்பறையை கொண்டு வர்றதுக்கான. இப்போ யூஎஸில் எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கிளாஸை ஆள் எடுக்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். முதல் குழந்தைக்கு ஒரு விதமான மதிப்பீடு இருக்கும், கடைசி குழந்தைக்கு ஒரு விதமான மதிப்பீடு இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் சைல்டுக்கு இங்கே யூஎஸில் நல்லா செலவு பண்ணுவாங்க, கடைசிக்கு பெருசாக கிடைக்காது. ஒரு சைக்கலாஜிக்கலி எஃபெக்டடாக ஒரு பெரிய ட்ராமாலேருந்து ரெக்கவர் ஆகி வந்த குழந்தை வந்து எல்லா வசதியும் இருக்கிற ஒரு குழந்தை அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு தனி மார்க்கு, ஏழைகளுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, சோஷியல் சர்வீஸ் பண்ணி அந்த மாதிரியான வேலைகளில் வர்றவங்களுக்கு ஒரு ஸ்கோரு. அண்ட் ஒரு வகுப்பறையில் ஆண்கள் இருக்கணும், பெண்கள் இருக்கணும், மாற்றுப்பாலினத்தவர் இருக்கணும், உடல் சவால் கொண்டவர் இருக்கணும்னு சொல்லி ஒரு சமநிலை கொண்ட வகுப்பறைங்கிற அளவுக்கு அவங்களோட இது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாலிசிஸ் வந்து நல்லா இருக்குது. நம்ம சும்மா வந்து அது ஒரு ஏதோ சல்லடை வச்சு சலிக்கிற மாதிரியான ஒரு வேலையை தான் நம்ம செய்கிறோம். வடிகட்டுறது தான் இங்கே நடக்குதே தவிர இவங்க எக்ஸாமோட அடிப்படையே புரிஞ்சுக்காம, மாணவர்களோட தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்காம, அவங்களோட சவால்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்காம இவங்க மேலே அந்த தேர்வுகளை கடினமாக்கி தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இப்போ இளைஞர்கள் வந்து கடுப்பாய் அவன் ரோட்டுக்கு வர்றதோட காரணம் என்னென்னா, நீங்கள் அவன் பிரச்சனையை புரிஞ்சுக்க கூட இல்லைங்கிறது தான். இவர்கள் மேலும் மேலும் இதை வந்து
முட்டாள்தனமான பாதையிலே போகிறாங்கங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதில். ஸோ ஒரு வழியாக பிரதமரை தன்னுடைய பயத்தை வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு அது பொலிட்டிக்கல் ஃபியர்னு நம்ம எடுத்துக்கலாம், இண்டிவிஜுவலாக இல்லாமல் அதை வெளியில் அந்த இமேஜ் உடஞ்சாலும் பரவாயில்லன்னு வர வைத்திருக்கக்கூடிய வேலையை இளைஞர்கள் செய்திருக்கிறார்கள். பட் அதை அவங்க ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுறாங்களா, நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸுக்கு அல்லது ஒரு அதுக்கான கோர்ஸ் கரெக்ஷனாங்கிறது நம்ம காலம் தான் பதில் சொல்லணும். எப்படி இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகருதுங்கிறத பார்ப்போம். நன்றி சார்.